பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு நைஸாக திவ்யாகிட்ட போய் ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நீ உன்னோட அக்யூசியேஷன்ஸை கரெக்ட் பண்ணுறத தான் இருக்கிய ஒழிய உங்ககிட்ட பேச முடியலை. புரிஞ்சிக்க திவ்யா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீ ஒரு கேரக்டர் பண்ணீங்க தானே, அது உடனே டக்குன்னு குறுக்க பேசணுன்னு பார்த்தியா? அதனால தான் உன்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சிக்கவே முடியல. ஏன்னா இதுதான் பிரச்சனை. உன்னோட அக்யூசியேஷன்ஸ் உன்னை யாராச்சும் எதாவது சொல்லிட்டா அதை சரி பண்ணுறதுக்கு தான் நீ கேம் ஆடுறிய ஒழிய நாங்கள் சொல்கிறதையே கேட்கவும் மாட்டேற. நீ டெக்கோரம் டிக்னிட்டி பீடி வாய் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நீ. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற? பேசவே விட மாட்டேறியா திவ்யா? எவ்ரி டைம் பிக் பாஸ்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லுது திவ்யா. பார்த்தியா, இதனால தான் உன்கிட்ட பேசவே முடியாதுங்கிறேன். நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ உன்னை நியாயப்படுத்திக்கிட்டு நீ பண்ணுறது சரின்னு சொல்கிற, அடுத்தவங்களாம் தப்பு, நான் தான் கரெக்டாக இருக்கேன், இந்த வீட்டில் நான் தான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசாத திவ்யா. நீ கான்வர்சேஷனுக்குள்ளேயே வரமாட்ற, அதுதான் இங்கே பிரச்சனையே. குறுக்க பேசாத திவ்யா. உன்கிட்ட ஒரு பொறுமை இருக்க மாட்டேது, புரியுதா? பொறுமை இல்லை, புரிஞ்சிக்க. ஏங்க நான் சொல்லக்கூடாதாங்க? ஆமாங்க, நாங்கள் பேசுகிறோம்னா உனக்கு பொறுமை இருக்க மாட்டேது, கேட்க மாட்டேற. இல்லை, நீ ஒரு விதமாக பேசுகிறீங்கன்னா நான் ஒரு விதமாக தான் பேச முடியும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் பேச முடியுமா? நான் கேம் ஆடி வந்திருக்கேன் அப்படின்னு திவ்யா ஒரு பக்கம் சிரிக்குதுங்க, அசட்டு சிரிப்பு. அப்போ நீ கேம் தான் ஆடுற அதானே? நம்ம சாப்பிட்டு பொறுமையாக பேசிப்போம் அப்படின்னு சொல்லிடுச்சு பாரு. நீ சாப்பிட்டு பேசுங்க, சாப்பிடாம பேசுங்க, ஆனால் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு திரும்பவும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறத பதிவு பண்ணுறது யார்? போய் படுத்துட்டு தூங்கிட்டு நம்ம பொறுமையாக சாப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லுது பாரு. நீங்கள் போய் படுத்துட்டு பேசுங்க, நடந்துக்கிட்டு பேசுங்க, தூங்கிட்டு பேசுங்க, சாப்பிட்டுட்டு பேசுங்க. நான் என் மேலே வைக்கிற அக்யூசியேஷன்ஸுக்கு பதில் சொல்லும்போது அதை கேட்க மாட்டேன், கேட்க முடியாதுன்னு கிளம்புற ஒரு ஆள்கிட்ட நான் எப்படி பேசுகிறது? திவ்யா செம்ம கேமாடுதுங்க. ஆனால் பாருவோம் முடிச்சு விட்டுருச்சு. உன்ட்ட பொறுமை இல்லை, நீ நியாயப்படுத்துகிற, நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு நியாயப்படுத்த பார்க்குற. நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் சாப்பிட்டு பேசுவோம், பொறுமையாக பேசிப்போம். நீ கேட்க மாட்டேன், நான் என்ன சொல்கிறத கேட்க மாட்டேன். உன்ட்ட கான்வர்சேஷன் வச்சிக்க முடியல, நீ கான்வர்சேஷனுக்குள்ளே வரமாட்டேன். நீ சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி பதிவு பண்ணிவிட்டு ஓடிடுவேன். ஒன்று மூலம் ஏதாச்சும் அக்யூசியேஷன் வச்சுட்டா அதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம் பேசி ஒரு அக்யூசியேஷன் ஏதாச்சும் ஒன்று நான் அடுத்தவங்க மேலே எடுத்து வச்சுட்டு நான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு ஓடிடுவேன். அப்படிங்கிறத உடச்சி விட்ருச்சு, திவ்யாவை உடச்சிருச்சு. ஸோ திவ்யா ஆனால் கேம் ஆட பார்க்குது, ஏதாச்சும் ஒன்று பேசி கத்தி நியாயப்படுத்த பார்க்கும். அது பாருக்கிட்ட செல்லாதுமா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.